ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டியை பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நல்ல ஒரு மூவ் தான் சொல்லி ஆகணுங்க. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆச்சு. அகெயின் அங்கேருந்து ரொம்ப வேகமாக மேலே போச்சு. அகெயின் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஹையிலேருந்து இன்றைக்கி வந்து ஒரு 300 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆச்சு. ஸோ இந்த ப்ரீமியத்துக்கு நம்ம தப்பான இடம் எடுத்திருந்தால் கண்டிப்பாக பெரிய லாஸ் வரும். கரெக்டான இடம் எடுத்திருந்தால் கண்டிப்பாக பெரிய ஒரு ப்ராஃபிட் வரும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ ஒரு இஓடி டைமில் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிபி டைனமிக்கோட சப்போர்ட்டில் ரொம்ப நேரம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. தெரியல, இன்றைக்கான எஃப்ஐ விஷயங்களை பார்க்கும்போது தெரியும். அகெயின் இவங்க புதுசாக வந்து ஷார்ட்டிங் வந்து க்ரியேட் பண்ணி மார்க்கெட் கொஞ்சம் கீழே போகுமான்னு தெரியலை. ஏன்னா போட்டு அன்வைண்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் பார்க்க முடியுது. இதுதான் வந்து சொல்லி ஆகணும். குறிப்பாக இன்றைக்கி மிட் கேப் நிஃப்டி வந்து இருந்துருந்துங்க. ஸோ இன்றைக்கி அதோட ரேலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது சொல்லலாம். ஒரு 3 மணிக்கு அது என்ன நினச்சதுன்னு தெரியல, ஒரு 2 மணிக்கு மேலே. ஸோ 12,700 ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 13,000 வரையும் போயிருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும் ஏன் இந்த 300 பாயிண்ட் அப்பாச்சு அப்படின்னா? ஸோ நோட் பண்ணுங்கள், மார்க்கெட் வந்து இந்த மிட் கேப் நிஃப்டி போன அதாவது இப்போ கடந்து வந்த எக்ஸ்பைரியை நம்ம பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா 13,000க்கு மேலே தான் இருந்தது. நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், 13,000க்கு மேலே தான் நிறைய நாட்கள் இருந்தது. அப்போது இந்த 13,000ல் வந்து பார்த்திங்கன்னா 13,000 தாண்டி 13,100, 200, 300, 13,000, 12,900 இந்த மாதிரி இந்த மணி புட் ஆப்ஷன்லாம் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா கம்மி ரேட்டில் இல்லைனா ஒரு நாமினல் ரேட்டில் செல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ மார்க்கெட் அங்கேருந்து ஒரு 3-4% வந்து இறங்கி இருந்தது லாஸ்ட் ஒரு வாரத்தில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க மார்க்கெட்டை மேலே ஏற்ற விட்டு தான் இந்த ஒரு அவங்களோட பொசிஷனை வந்து பார்த்திங்கன்னா நிவர்த்தி பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து நான் இந்த ஒரு மூவாக பார்க்குறேன். பெருசாக வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறதுக்கெலாம் இல்லை. ஏன்னா மிட் கேப்பில் இருக்கிற நல்ல நல்ல குவாலிட்டி ஸ்டாக்கே வந்து இந்த ஒரு ரேலி ஆகும்போது கூட மார்க்கெட் வந்து நெகட்டிவில் தான் இருந்தது. ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி நல்லா இறங்கியிருக்கு, மிட் கேப் நிஃப்டி மேலே ஏறி இருக்குது அப்படின்னாலே நாளைக்கு கண்டிப்பாக இதை வந்து அடிச்சு விட்ருவாங்க. ஸோ நல்ல சாய்ஸ் தான். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா புட் சைடில் ஏதாவது பெரிய பொசிஷன் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து நாளைக்கு பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ 13,000க்கு மேலே போச்சு அப்படின்னா நம்மளே கூட எடுக்கலாம். லெட்ஸி பார்க்கலாம். அண்ட் நாளைக்கு ஃபின்னிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அட் த மணி ப்ரீமியம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 185 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கு நியர்லி ஒரு ஸ்ட்ராடல் ப்ரீமியம். அப்போது இங்கேருந்து மேலே ஒரு 200 பாயிண்ட், கீழே ஒரு 200 பாயிண்ட் ரொம்ப ஈஸியாக மார்க்கெட் வந்து நகரக்கூடும். அப்படி 200 பாயிண்ட்டு மேலே போனாலும் இல்லை 200 பாயிண்ட்டு கீழே போனாலும் கண்டிப்பாக ஐவி வந்து மேலேயும் கீழே வந்து உதைக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு வால்டிலிட்டிக்கு மார்க்கெட் உட்படும். ஏதோ ஒரு சைடு உடைக்கும் போது கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ரேலி ஏற்படலாம். இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 200 பாயிண்ட்டுக்குள்ளே சுற்றுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஸோ பிரேக் அவுட்டுக்கு இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நேற்றே சொல்லியிருந்தோம், ஸோ எஃப்ஐயோடைய இண்டெக்ஸ் ஃபியூச்சர்லேயும் இண்டெக்ஸ் ஆப்ஷன்லேயும் பெரிய ஒரு பொசிஷன் வச்சுருக்கனால நாளைக்கு வந்து வால்டைலாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த வால்டைல் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இன்னோட டேட்டா 7:30 மணிக்கு மேலே வந்ததும் ஒரு ஐடியா கிடைக்கும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஸோ இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஸோ மொதல் விஷயம், இந்த 2 மணிக்கு மேலே மிட் கேப் வந்து ரேலி ஆனது தான். அதுக்கான காரணங்கள் வந்து அதுதான் நான் பார்க்குறேன். ஏன்னா மார்க்கெட் சடனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வந்து அன்றைக்கி ஒரு 2.3% வந்து இறங்கும் போதே நிறைய இந்த மணி புட் ஆப்ஷன் நிறைய ட்ராப்பாக இருந்தது. அந்த ட்ராப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 நாள் மார்க்கெட் ரொம்ப வந்து அதே ஒரு இடம் 12,700க்கும் 12,800க்கும் நடுவில் சுற்றிக்கிட்டு இருந்தது. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 12,850க்கு மேலே மார்க்கெட் வரும்போதே ஒரு ஐடியா இருந்தது. அகெயின் அங்கேருந்து ஒரு 150 பாயிண்ட் இறங்கினதும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இன்றைக்கி எக்ஸ்பைரி அப்படின்றதுனால ஒரு பெரிய ஒரு ஷார்ட் கவரை கொண்டு வந்தது. ஸோ அந்த ஷார்ட் கவரில் கண்டிப்பாக இந்த மணி புட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் அன்வைன் பண்ணப்பட்டிருக்கும். ஓகேங்களா? பட் அந்த ஒரு 2 மணிக்கு முன்னாடி கால் செல் பண்ணவங்களுடைய விஷயந்தான் ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா ப்ரீமியம் 4 ரூபாய்க்கு இருந்த ப்ரீமியம் நான் வந்து 130 ரூபாய்க்கு பார்த்துருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா அப்படின்னு சொல்லும்போது நல்ல ஒரு அந்த ப்ரீமியம் வந்து இருந்திருக்கும். கண்டிப்பாக நம்ம தப்பாக நம்ம செல் பண்ணியிருந்தா. பட் பையர் இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே அதில் ப்ராஃபிட் பார்த்துருப்பாங்க. ஏன்னா நல்ல ஒரு மூவ் வந்து மார்க்கெட்டில் இருந்தது. இந்தியா விக்ஸ் ஒரு 5.5% வந்து ஏறி இருந்தது. மார்க்கெட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6% மேலே மார்க்கெட் நல்லாவே இறங்கியிருக்கு. ஸோ இது நம்ம வெயிட் பண்ணியிருந்து தான் பார்க்கணும். ஏன்னா வந்து மார்க்கெட்டே இறங்குது, விக்ஸும் அதிகமாக பயம் தோற்றிக்குது. இதனால தான் சொன்னேன் நிஃப்டிகளில் இந்த மணி புட் ஆப்ஷன் அன்வைன் பண்ணப்பட்டிருக்கு. அதுதான் உண்மை. ஸோ பார்க்கலாம். நாளைக்கு ஃபின்னிஃப்டியோட எக்ஸ்பைரி வால்டைலாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸ்ட்ராடல் ப்ரீமியம் ஒரு 180 பாயிண்ட் சாலிடாக வச்சுருக்கு. ஸோ ஈஸியாக 180 பாயிண்ட் மேலே கீழே ஈஸியாக நகரும் அப்படின்றது தான் சொல்லணும்.
ஸோ டெக்னிக்கல்ஸாக பார்க்கும்போது இதுதான் வந்து 2 டேஸோட ஹை அண்ட் லோ செக் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக இந்த லோஸையும் ஐயையும் கட் பண்ணி அப்ரோச் பண்ணும்போது மார்க்கெட் ஃபர்தராக வந்து கீழே விழலாம். பேங்க் நிஃப்டிக்கும் அதே மாதிரி நம்ம வந்து இன்னையோட விஷயங்களை கொடுத்துட்டோம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடுக்கு ஃபியூச்சர் அசஸ் ஸ்பாட்டில் பார்க்கும்போது நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் ஹோல்ட் ஆகுது. மிட் கேப் நிஃப்டியில் -84 இருக்குது. அது ஒன்றும் கிடையாது. இதுதான் நான் சொன்னேன். நாளைக்கு மிட் கேப் நிஃப்டியை கண்டிப்பாக இறக்கி விட்டுருவாங்க. ஏன்னா இது மேட்ச் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக இது ஃபியூச்சரோடைய விஷயம் -87ன்னு சொல்லும்போது கண்டிப்பாக இது ப்ளஸில் தான் இருக்கணும். ஸோ நாளைக்கே வந்து ஒரு 1.5% மார்க்கெட் மிட் கேப் நிஃப்டி இறங்கினாலும் சொல்கிறதுக்கு கிடையாது. அது வந்து நடக்க தான் போகுது. அதனால தான் சொன்னேன், புட்டில் வந்து ஈஸியாக வந்து ஒரு பொசிஷனை வந்து ஈஸியாக நம்ம எடுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபியூச்சர் வர்சஸ் ஸ்பாட்டில் இது எப்போயா தான் கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன். அண்ட் பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு நிஃப்டியில் கண்டிப்பாக வந்து புட் ஷேடு இருக்குது. இந்த புட் செல்லரோட ஷேடு. பேங்க் நிஃப்டிலும் ஷேடு இருக்குது. மிட் கேப் நிஃப்டியில் சாலிடாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஒரு ஷார்ட் கவரில் இருக்கும் அப்படின்றது தான் நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து இது அடுத்த மாதம் கான்ட்ராக்ட் அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து 1க்கு மேலே வச்சுருக்கு. ஸோ நல்ல ஒரு புட் செல்லர் வந்து மார்க்கெட்டில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ குளோபலாக பார்க்கும்போது ஃப்ளாட்டாக வந்து இருக்குது. காலையில் மார்னிங் வந்து டவ் ஃபியூச்சர் நல்லாவே இறங்கி இருந்தது. இப்போ அது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்தியா விக்ஸ் அப்பா இருக்கனால கண்டிப்பாக இப்போ ஸ்ட்ராட்டஜி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டான்ஸ் இருக்குது. ஸோ செக் பண்ணுங்கள், ப்ரீமியம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி அந்த மிட் கேப் நிஃப்டி ஏறினது மட்டும்தான் பாசிட்டிவ், வேறு எதுவுமே கிடையாது. நெகட்டிவ்னு பார்க்கும்போது டெக்னிக்கலாக வீக்னஸ் வந்து மார்க்கெட்டில் தொடர்ந்து வந்து காணப்படுது. அகெயின் மார்க்கெட் வந்து இன்றைக்கி நல்லாவே ஒரு 0.5% வந்து 200 டே மூவிங் ஆவரேஜ்லேருந்து டவுன் ஆகி இருக்குது அப்படின்றது தான் விஷயம். ஸோ இது வந்து நல்ல ஒரு வீக்னஸாக நம்ம பார்க்கலாம். சடனாக பேங்க் ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது காலையில். அதே மாதிரி ஃபாலோ ஆகும்போது நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி ரொம்ப ஃபாலோ இருந்தது. இதுதான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ வீக்னஸ் வந்து மார்க்கெட்டில் தென்படுது. பட் அது வந்து ஒவ்வொரு இண்டெக்ஸ் தான் சொல்லணும், மிட் கேப் நிஃப்டியில் இல்லை. ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் எஃப்ஐ செல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க லார்ஜ் கேப்பில் தான் மேக்ஸிமம் வந்து செல் பண்ணுறாங்க. மிட் கேப் அந்தளவு கிடையாது அப்படின்றதுக்கு இன்னையோட ரேலியே வந்து ரொம்ப சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ செக் பண்ணுங்கள். இவ்வளோ டேட்டா கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.